கணிப்பொறியில் விண்டோஸ் OS பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய 4 குறுக்கு வழிகள். 5வது ஒன்று போனஸ். எக்கச்சக்க விண்டோ ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்புக்கு வருது அப்படிங்கிறது ஒரு கடினமான காரியம். அதை சுலபப்படுத்துறதுக்கு கீபோர்டில் விண்டோ கீ ப்ளஸ் டியை ப்ரெஸ் பண்ணுங்க. இருக்கிற எல்லா விண்டோவும் மினிமைஸ் ஆயிரும். திரும்பவும் விண்டோ கீ ப்ளஸ் டியை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக விண்டோவில் என்ன பொசிஷனில் இருந்தோ அதுக்கு திருப்பியும் ரிவர்ட் ஆகிக்கும். ஸோ விண்டோ கீ ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் கிடைச்சிரும். அடுத்த ஃபோனை பவர் கீ ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுறது மாதிரி கணினியை லாக் பண்ணுறதுக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோ கீ ப்ளஸ் எல். இந்த விண்டோ கீ ப்ளஸ் எல்லை பயன்படுத்தும் போது கணினி ஆன்ல தான் இருக்கும், ஆனால் லாக் ஆயிரும். கடவு சொல்ல உள்ளீடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ விண்டோ கீ ப்ளஸ் எல் லாக் பண்ணுறதுக்கானது. இருக்கிற எல்லா விண்டோவும் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் எம் மினிமைஸ் பண்ணிடும். விண்டோ கீ ப்ளஸ் இ அழுத்தும் பொழுது என் கணினி அல்லது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸ் ப்ளஸ் இ எக்ஸ்ப்ளோரர். அடுத்த கம்ப்யூட்டரில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் டெல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல திருப்பி டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இந்த குறுக்கு வழியில் உங்களுக்கு எது பிடிச்சது பயன்படும் அப்படிங்கிறத கருத்து பட்டியலில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப்.